స్వప్నాసనం ఆకాశగంగా జపాలి వేణుగోపాల స్వామి శిలాతోరణం శ్రీవారి పాదాలు 6 గుళ్ళకి రాను పోను టికెట్ ధర 120 రూపాయలు మాత్రమే 6 కోయిల్ పోవర టికెट 120 రూపాయలు 6 मंदिर आने के जाने के 120 ரூபாய் ஜப்பாலி ஹனுமான் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பஸ்ல தான் வந்தோம். உள்ள போலாம். ஸ்ரீ ஜப்பாலி ஹனுமான் டெம்பிள் ஆர்ச் வச்சிருக்காங்க. சுத்திலும் காடு, சரியான ஃபாரஸ்ட், பெரிய பெரிய மூங்கில் மரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல ஸ்ரீ வேணுகோபால சுவாமி பத்தி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ரீ ஜப்பாலி ஹனுமான் ஹிந்திலையும் தெலுங்குலையும் போர்டு வச்சிருக்காங்க. இங்க கூட பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, எழுதுவாங்க போல. இந்த இடத்துல கூட நீங்க பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறி போறோம், ஏறலாம். அங்கிள் மோர் எவ்வளோ? 10 ரூபாவா? ஒன்று தாங்க அங்கிள். நம்ம 10 ரூபா கொடுத்துட்டோம். இப்போ நம்ம குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சுத்தி பாருங்க, ஃபாரஸ்ட் தான், இருந்தாலும் மக்கள் உள்ள போய் கல்லு வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே கல்லு தான் இருக்கு, நிறைய கல்லு. அந்த பக்கமும் கல்லு தான் வச்சிருக்காங்க. இங்க ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருக்கு, சிங்கவால் குரங்கு போல. மூஞ்சி கருப்பா இருக்கு, உடம்பு வெள்ளையா இருக்கு. எவ்வளோ பெரிய வால் பாருங்க. அப்படியே பார்க்குறோம். குரங்கு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க போல. என்ன பண்ணுது பாருங்க. இந்த கடையில இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி ஊதி காட்ட சொன்னேன், அவரும் ஊதி காட்டினாரு. நீங்க வேணா வாங்கிக்கலாம். இங்க ஒரு காந்தி இருக்காரு. நம்ம ஆல்ரெடி அங்க ஒரு காந்தி பார்த்தோம். இவர் தத்ரூபமா கையில கொம்பு வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. கீழே ஒரு பாத்திரம் வச்சிருக்காரு. நீங்க வேணா காசு போடலாம், கையில வாங்க மாட்டேங்கிறாரு. மொத்தம் 2 ரூட் இருக்கு. நம்ம வந்தது ஒரு ரூட்டு, இன்னொரு ஃபாரஸ்ட் ரூட் இருக்கு. இந்த ரூட்ல தான் நம்ம ரிட்டர்ன்ல போக போறோம். இப்போ கூட சில பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம இந்த ரூட்ல தான் இப்போ வந்தோம். வே டு ஜப்பாலின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கோவில் தெரியுது, இன்னும் கொஞ்சம் தான் நம்ம போகலாம். நல்லா பச்சை பசையில செடி கொடி மரம்லாம் இருக்கு. இங்க இந்த பசங்க எல்லாம் வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது. இங்க ஒரு காட்டு அணில் சாப்பிட்டுட்டு இருக்கு. வெல்கம் டு ஜப்பாலி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். கோவில் கிட்டே நிறைய கடைகள் இருக்கு. சுவாமிக்கு தேவையான எல்லா ஐட்டமே விற்கிறாங்க. ஆஞ்சநேயருடைய கொடி கூட இருக்கு. இதுதான் இவங்க வாழ்க்கையோடைய வாழ்வாதாரமே போல. இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்து வாங்கினாதான் இவங்களுக்கு வியாபாரமே நடக்குது. இங்க ஒருத்தர் சுவாமிக்கு வெத்தலை மாலை கட்டிட்டு இருக்காரு. ஜெய் ஹனுமான். இப்படிதான் நம்ம கோயிலுக்குள்ள போகணும். அப்படியே பார்த்தோம்னா இங்க ஒரு சிவலிங்கம் இருக்காரு, நம்ம கும்பிட்டுக்கலாம். இதுதாங்க இந்த கோயிலோடைய குளம். குளம் ஃபுல்லாவே நிறைய தண்ணி இருக்கு. குளத்துல யாரும் குளிக்கல, குளிச்சிருந்தா நம்மளும் போய் குளிச்சிருப்போம். அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தோம்னா
ஜப்பாலி ஹனுமான் கோயிலுக்கு இப்ப நம்ம வந்தாச்சு. இதுதான் கோயில். ஃபுல்லாவே ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க. இப்படிதான் உள்ள போய் சுவாமிய பார்க்கணும். இப்ப நம்ம போலாம். இங்க ஒரு டைமிங் போர்டு வச்சிருக்காங்க. இப்படிதான் உள்ள போகணும். ஜெய் ஹனுமான், ஜெய் ஜெய் ஹனுமான். இதுதான் மூலஸ்தானத்துக்கு பேக் சைடு. சுவாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். கோவிலுக்கு மேல நிறைய ஆஞ்சநேயர் கொடி வச்சிருக்காங்க. இதுதான் கோவில் மூலஸ்தானத்தோடைய கோபுரம். சுவாமி பார்த்துட்டு வெளியில வரும்போது இங்க பிரசாதம் கொடுக்கறாங்க. இங்க தெலுங்குல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா சுவாமிகளுடைய துணியை துவைச்சி காய போட்டிருக்காங்க. சுத்திலும் பார்த்தா காடு தாங்க, ஒரு வீடு கூட இல்ல. ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம். இங்க ஒருத்தர் தேங்காய் உடைச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீங்க தேங்காய் உடைக்கலாம். இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க தெலுங்குல தேங்காய் போட்டோ போட்டு. இந்த குரங்கு பாருங்க, சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே போய் உக்காந்துக்குச்சு. சிவலிங்கத்துக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுது. ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம். இங்க பாருங்க, சிவனுக்கு பக்கத்திலே குரங்கு உட்காந்து சிவன் மேல இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சரியான காட்சிங்க. இந்த குரங்கு போன ஜென்மம்னு ஒண்ணு இருந்திருந்தா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல. அதனாலதான் சிவன் பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. இங்க இருந்து பார்த்தோம்னா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே குளத்தை சுத்தி பார்த்தா பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. பிஸ்கெட்டு இப்ப நம்ம காசு கொடுக்கலாம். இங்க இல்லையா அங்க கடை, அந்த கடையா. ஸோ இப்போ நம்ம காசு கொடுத்து பிஸ்கெட் வாங்கியாச்சு. இவங்க நம்மளை பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த குரங்கு ஒரே நிமிஷத்துல நம்ம கையில இருந்து பிஸ்கெட் எடுத்துன்னு போயிடுச்சு. இந்த சின்ன குரங்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. மரத்து மேலே ஏறுது தாவி தாவி. நம்ம போகும்போது ஃபாரஸ்ட் ரூட்ல போலாம். இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற பூச்சியோடைய சவுண்டு கத்திட்டு இருக்கு. காது கொய்யுங்குது. அந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஓடிட்டு இருக்கு. இதுதாங்க இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் தண்ணி போற பிரிட்ஜு. நம்ம வந்த நேரம் நம்மளை தவிர யாருமே இந்த ரூட்ல வரல. நம்ம மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் காடு. எனக்கு பயமா இருக்கு. இப்ப எப்படி போறதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு, ஏதாச்சும் அனிமல் வந்துருமோன்னு. இந்த பக்கம் பாருங்க, டேம் தெரியுது. அங்க சில பேர்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ஃப்ரீ தான். பக்கத்துல வர அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரத்துக்க ஆரம்பிக்கும். நான் காலில் இடிச்சுக்கிட்டேன், நீங்களும் இந்த மாதிரி இடிச்சுக்காதீங்க, பார்த்து வாங்க. கொஞ்ச நேரம் என்னை தூக்குனாங்க, அதுக்கப்புறம் இப்ப நானே நடக்கிறேன். நம்ம மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ பக்கத்துல போய் பார்க்கலாம். பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது, அது வெறும் கல்லு தாங்க. ஏறும்போது எந்த
வழியில் வந்தோமோ அந்த இடத்துக்கு கூட இந்த இடம் போய் ஜாயிண்ட் ஆகுது. அங்கே நம்மளால பார்க்க முடியுது. பக்கத்தில் போகலாம். இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இங்கே நிறைய குரங்கு தாவி தாவி விளையாடிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம சேனல்ல ஆகாச கங்கா வீடியோ போட போறோம். இதுவும் செம்ம இடங்க. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம்.